அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். எண் 97. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 5/4/2024 வெள்ளி. செயல்பாட்டு அருள்வாழ்வு. ராஜாளி பறவை அசிசியாருக்கு ஓர் நண்பர். பிரான்சிஸ் பொதுவாக மனிதர்களின் கவனத்திலிருந்து விலகி இருப்பது போல ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தில் தங்குவதற்காக வந்தார். அங்கு கூடு கட்டி வாழ்ந்த ஒரு ராஜாளி பறவை அவருடைய நட்பின் பந்தத்தில், நட்புணர்வில் தன்னை இணைத்து கொண்டது. இரவு நேரங்களில் பிரான்சிஸ் இறைப்புகழ் சொல்ல எழும் வேலைக்காக குறிப்பிட்ட நேரத்தில் எழுப்பிவிட அது குரல் எழுப்பியது. அந்த பறவையின் அத்தகைய அக்கறை அவரை தூக்க கலக்கத்திலிருந்து எழுப்பிவிட்டதால் கடவுள் மனிதர் அந்த ராஜாளி பறவைக்கு மிகவும் நன்றி செலுத்தினார். ஆனால் எப்போதாவது பிரான்சிஸ் நோயின் காரணமாக சிரமப்படும் நாட்களில் வழக்கமான குரல் எழுப்பி அவரை இரவு விழிப்பிற்கு விழித்தெழ செய்யவில்லை. ஆனால் அதிகாலையில் கடவுளால் அறிவுறுத்தப்பட்டது போல தனது குரல் என்ற மணியை அடித்து அவரை இதமாக தட்டி எழுப்பும். எவ்வாறு படைத்தவரின் எந்த காதலனை மற்ற படைப்புகளும் ஏன் மதித்து பெருமைப்படுத்துகின்றன என்பதில் எவ்வித வியப்பும் இல்லை. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. கடவுள் என்னும் சொல் எத்தனையோ வகைகளில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பது உண்மையே. எனினும் அது நாம் விட்டுவிட முடியாத, விலக முடியாத அளவு விழுமம் உடையது. தனிமனித வாழ்வுக்கும் சமூகங்களின் வளர்ச்சிக்கும் அது மிகப்பெரிய உதவியாகவும் உந்து சக்தியாகவும் இருந்து வந்துள்ளது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை, மறுக்கவும் முடியாது. மனிதரை பயன்படுத்தி மேன்மையுள்ள, என்றும் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்க தாக்கங்களும் அது மிகவும் முக்கியமானது. மனிதரை பண்படுத்தி மேன்மைப்படுத்தியுள்ள அந்த சொல் என்றும் தொடர்ந்து மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற தாக்கங்களும் அது மிக மிக முக்கியமானது. மனித உள்ளங்களில் மிக விழுமிய உணர்வுகளையும் உறவுகளில் மிக பெரும் அன்பையும் வாழ்வுகளில் உன்னத தியாகத்தையும் ஈடுபாடுகளில் வியப்புக்குரிய வீரத்தையும் பிறப்பிக்கும் ஆற்றல் அது அந்த சொல் போல வேறு எதற்கும், வேறு எந்த சொல்லிற்கும் ஆற்றல் இல்லை. மனித சமூக வாழ்வை ஆற்றுப்படுத்தியுள்ள சிறந்த அறநெறிகள், மிக உயர்ந்த லட்சியங்கள் என்பவற்றிற்கு அதுவே ஊற்றாக இருந்து வந்துள்ளது. மேலும் கலைகள் சார்ந்த பல்வேறு துறைகளில்
சமூகங்கள் படைத்துள்ள மிக பெரும் சாதனைகளில் பெரும்பான்மையானவை கடவுள் நம்பிக்கையில் வேரூன்றியவையே. இதனால் கடவுள் என்னும் சொல்லை விட்டுவிடுவோம் என பரிந்துரை செய்த அறிஞருக்கு மார்ட்டின் பூபர் என்னும் யூத அறிஞர் பின்வருமாறு சொல்லுகின்றார். ஆம், மனித சொற்களுள் எல்லாம் கடவுள் என்னும் சொல் மிக கவனமான சொல். இதுபோல் கரை படிந்ததும் காயமுற்றதுமான சொல் வேறும் எதுவும் இல்லை. எனினும் ஒரு காரணத்திற்காக இதை நாம் விட்டுவிட முடியாது. ஏனெனில் இந்த பைத்தியங்கள் மாயைகள் எல்லாம் மண்ணில் விழும்போது மனிதர் எல்லாரும் தங்களது மிகவும் தனிமையான இருட்டில் அவர் முன் நின்று நீர் என பெருமூச்சு விட்டு நீர் என கூவி அழைத்து அதனுடன் இணைத்து கடவுள் என கூறும்போது உண்மையான கடவுளை உயிருள்ள ஒரே தெய்வமாக அவர்களை வேண்டுவதில்லையா? அதை சொல்ல வேண்டாம் என தடுப்பவர்களை நாம் உயர்வாக மதிக்க வேண்டும். ஏனெனில் அநீதிகளையும் தவறுகளையும் அனுமதிக்க எளிதாக கடவுளை குறிப்பிடுவதை அவர்கள் எதிர்க்கிறார்கள். எனினும் நாம் அதை விட்டுவிட முடியாது. இந்நிலையில் மனித வாழ்வின் உயர்வையும் நிறைவையும் ஆழங்களையும் அர்த்தங்களையும் நாம் அடைய வேண்டும் என்றால் கடவுள் பற்றி கொண்டிருக்கும் புரிதல்களை நாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும். அவற்றுள் தவறானவை எவை, சரியானவை எவை என நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவற்றுள் மனிதனை அந்நியப்படுத்தும் ஆதிக்கங்களுக்கு துணை போகும் தவறான கண்ணோக்குகளை வீசி எறிந்து மனித வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் உதவும் சரியான கருத்தாக்கங்களை தூக்கி எறிவோம். சுதந்திரமாக வானவீதிகளில் பறந்து செல்லும் ராஜாளி பறவை குறை அறிவை கொண்ட பறவைத்தான். ஆனால் இறை உணர்வுடைமை இல்லாத பறவை அன்று. அவைகளும் இறைவனின் பாவனையால் இறைவனின் உயிரினால் உருவான இனம் பறவை இனம். உணர்வை பெற்று கடவுள் உணர்வை பெற்று உணர்வுடன் உணர்வுள்ள அசிசியாரை கூடுதல் உணர்வை பெற்றுக்கொள்ள தனது கீச்சிடும் குரலால் படுக்கையிலிருந்து அவரை எழுப்பி விடுகிறது. அசிசியார் பறவைகளிலும் இறை உணர்வு, இறைவனின் உடனிருப்பு, இறை பராமரிப்பு இருக்கிறது என்றும் இறைவனின் இயக்க ஆற்றல், இயங்கு ஆற்றல் பறவைகளிலும் செயல்படுகிறது என்பதை மெய்மையில் புரிந்து கொண்டார். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.